ஓகே சார். சார் குறிப்பா இந்த செங்கோட்டையன் இஷ்யூவ பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையன் இப்படி ரிபலா வந்திருக்காரு. பின்னாடி பாஜக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. இதனால பாஜகவுக்கு என்ன சார் லாபம்? பேர வலிமை தான். பாஜக ஒரு காலத்திலுமே 2026 தேர்தலை பத்தி கவலைப்படலையே. நயினாரே தானங்க அதை சொன்னாரு. 29 தான் முக்கியம்ட்டாரு அவரு. அப்ப 29ல அவங்க வியூகத்தை மாத்திக்குவாங்கல்ல. விஜய் கூட போலாம். தேசம் தான் முக்கியம் அப்படின்னு போலாம். நமக்கு தெரியாதுல்ல, 3 வருஷம் இருக்குல்ல. 26 தேர்தலுக்கு என்ன, திமுக தான், அண்ணா திமுக தான், அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். திமுக ஓட்டு போடுங்க, இல்ல அண்ணா திமுக ஓட்டு போடுங்க. அப்ப திமுக ஆளுங்கட்சி நிறைய தவறுகள் செய்திருச்சு, ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குங்க, ரைட்டு. 100 பேருக்கு 65 பேர் அதிருப்தியா இருக்கதா வச்சுக்கோங்க. 100க்கு 65ங்க, அவ்வளவு பெரிய நம்பர் நான் சொல்றேன். அப்படின்னா 35 பேர் தான் ஆதரவு திமுக இல்லையா? ஆமா. அப்படின்னா அந்த 65 பேர் எத்தனை விதமா பிரியுறீங்க? ஏடிஎம்கே, விஜய், ஏடிஎம்கே 30ன்னு வச்சுக்கோங்க, 32ன்னு வச்சுக்கோங்க. சீமான் ஒரு 10-12 வைங்க, விஜய் ஒரு 10-15 வைங்க. சுயேட்சைகள் இருக்காங்க. இந்த விஜயோட இவங்க எல்லாம் சேரலன்னா இவங்க தனி அணியா போட்டி போட்டு இவங்க ஒரு 4-5% அப்படின்னா 35 ஓட்டு வச்சே ஜெயிச்சிடலாம். சொல்லப்போனா அதுதாங்க அமித்ஷா எல்லாம் சொல்றாரு. நீங்க திமுக எதிரான சக்தி எல்லாம் ஒன்னா வாங்கினா அதான் அர்த்தம். இந்திய கூட்டணி பலப்படுத்துவோம்ங்கறாரு. நியூஸ் 18 விஸ்தரிக்கணும். ஆமா, அர்த்தம் அதுதான். ஆமா. சிக்கல் எது அப்படின்னா யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது. அமித்ஷாவே சொல்லிட்டாரே சார். அதான் பாஜகவே சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு. அப்படின்னா விஜய் வரமாட்டார்ல. இப்போ பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்னா விஜய்க்கு அதுல பிரச்சனை இருக்காது. ஆமா. பிரதமர் வேட்பாளர் ராகுல் அப்படின்னா ஸ்டாலினுக்கு பிரச்சனை இருக்காது. முதலமைச்சர் வேட்பாளர் செல்வ பெருந்தகை அப்படின்னா ஸ்டாலினுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நிச்சயமா பிரச்சனை தான். மூப்பனார் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதா அம்மாவை ஏத்துக்கிடலையே 89ல. ஜானகி அம்மாவை ஏத்துக்கலையே. தனியா தானே காங்கிரஸ் கட்சி முயற்சி, தனியா தான் காங்கிரஸ் போட்டி போட்டாங்க. ஆமா, அப்படிதான் போட்டி போட முடியுங்க. ஓகே. சரி, நீங்க முதலமைச்சர் கனவுல இருந்தீங்கன்னா உங்க பலத்தை நீங்க நிரூபிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. அப்படின்னா விஜய் அப்படிதான் போவாரு. அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள வரவே மாட்டாரு. அப்படி வரணும்னா நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா அவரை அறிவிக்கணும்.